பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட மீண்டும் இந்த டெய்லி டெய்லர்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவனுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குற உங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லாம் சேமமாய் சுகமாய் இருப்பீர்கள், கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து உங்களை மகிழ செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை பார்க்க போகிறீங்க. வேத புஸ்தகத்தில் சங்கீத புஸ்தகம் 91 அதிகாரம் 15 வசனத்தை வாசிப்போம். ஸ்லாப் சாப்டர் 91 verse 15. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆமேன். என் கண்பானவர்களே, இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன். ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஒருவேளை இந்த நாளில் நீங்கள் எந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் வேணும், அதிசயம் வேண்டும் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? நீங்கள் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடும் போது ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். ஒருவேளை உங்கள் காரியத்தில் ஒரு ஜெயம் வேணும், என் காரியத்தில் ஒரு விடுதலை வேணும் என்று மனுஷனை நீங்கள் நோக்கி பார்த்து வெக்கப்பட்டு போனீங்களா? இன்றைக்கு ஏசப்பாவை நோக்கி பாருங்க. நீங்கள் ஏசப்பா அறிந்தவர்களோ அறியாதவர்களோ யாராக இருந்தாலோ, ஏசப்பா யாரெல்லாம் உண்மையாக நோக்கி பார்க்குறீங்களோ, ஏசப்பா உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார், நான் உனக்கு அற்புதம் செய்வேன், நான் உனக்கு அதிசயம் செய்வேன். இந்த நாளில் கூட எந்த ஒரு அற்புதத்துக்காக எந்த ஒரு அதிசயத்துக்காக நீங்கள் அவரை நோக்கி பார்க்குறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளம்க்கு ஏற்ற சொல்யூஷனை கொடுப்பேன் ஏசப்பா வாக்கு கொடுக்குறார். ஒருவேளை உங்கள் மாம்சத்தினாலோ உங்கள் பிரயாசத்தினாலோ நீங்கள் காரியங்கள் வாய்க்காதபடிக்கு தடையாக இருக்குதா? அநேக காரியத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கீங்களா? இன்றைக்கு ஏசப்பாவை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது ஏசப்பா உங்கள் காரியத்துக்கு ஏற்ற ஒரு சொல்யூஷன் கொடுக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொடுக்க போகிறார். அந்த காரியத்துலேருந்து எப்படி வெளியே வருது, நான் ஒரு சிக்கலான ஒரு காரியத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கிறேன், இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை கிடைக்காத என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? நீங்கள் ஏசப்பாவை நோக்கி பார்க்கும்போது அந்த காரியத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. அதே போல் ஏசப்பா சொல்றார், ஆபத்திலே நான் அவனோடு இருந்து இந்த இக்கட்டான சூழ்நிலை, அப்பா இந்த உபத்திரமான சூழ்நிலை என்னை கூட யாரும் இல்லை என்று கலங்கி கொண்டுகிறார். ஏசப்பா சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன். உங்களுக்கு எப்பேற்பட்ட ஆபத்தான சூழ்நிலை இருந்தாலும் சரி, இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, மனுஷன் நம்மளை கைவிடலாம், நம்ம கூட பொருந்துங்க கைவிடலாம், ஆனால் இந்த வானத்திய பூமி உண்டாக்கின ஏசப்பா சொல்றார், ஆபத்தில் நான் உன் கூட இருந்து நான் உன்னை தப்புவிப்பேன். ஆமேன். எந்த ஒரு காரியத்தில் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும், எந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் வேணும், ஏசப்பாவை நோக்கி பாருங்க. அந்த இக்கட்டான சூழ்ந்து ஆபத்தான சூழ்ந்து ஏசப்பா உங்களை தப்புவித்து கர்த்தரை நீங்கள் கனப்படுத்த போறீங்க. ஆமேன். வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாத தேவனுங்க. அவரை நீங்கள் விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கும்போது இன்றைக்கு ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்ய போகிறார். உங்களை இக்கட்டான சூழ்நிலைகளை மாற்ற போகிறார். ஆபத்தான சூழ்நிலை நீக்கி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் ஏசப்பா நாமத்தை மையப்படுத்த போறீங்க. இருக்கிற இடத்துல ஏசப்பா நோக்கி நாம் செபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா இந்த அருமையான இந்த நிலவேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த வேலை கூடப்பா நீங்கள் வாக்கு கொடுத்தீரப்பா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்றது வார்த்தை விசுவாசிக்கிறப்பா. என் ஜனங்கள் இந்த நாளில் கூட எந்தெந்த காரியத்தை உண்மை நோக்கி கூப்பிடுகிறாங்களோ ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்கப்பா. அவங்க வாழ்க்கையில் காணப்படுற எல்லா இக்கட்டான சூழ்நிலைகள் ஆபத்தான காரியங்களிலிருந்து விடுதலை ஆக்கி ஏசப்பா அவங்களை தப்புவித்து நீங்கள் கனப்படுத்துவீரா. உன் நாமத்தை நீங்கள் மையப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரப்பா. என் ஜனங்களுக்கப்பா நீங்கள் அற்புதங்களை செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.